வெல்கம் பேக் அவர் சேனல் கைஸ். இப்போ நான் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஹரி வந்து பின்னாடி உட்காந்துட்ருக்கான். குருசரடி ஏதோ கோவில் போல், ஏசப்பா கோவில் ஒன்று இருக்குது இங்கே. ஸோ கொடைக்கானலுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ கொடைக்கானல் போயிட்டு சில்வர் ஃபால்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் போயிட்டு, போட்டிங் வந்து எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரில. ஸோ அங்கே போயிட்டு போட்டிங் போகிறதா இருந்தால் போட்டிங் போயிட்டு, எல்லாம் கப்புலாக வராங்க, நம்ம மட்டும்தான். ஸோ சேட். ஆக்சுவலாக முதல் விளாக் அப்படின்றதுனால எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எதையாவது பேசிகிட்டு இருக்கேன் நான் மாட்டுக்கிட்டு. ஆனால் எப்படியும் கட் பண்ணி தூக்கிடுவேன். எனக்கு இப்போது இந்த சீனை ஒரு மூவியில் நான் பைக் ஓட்டி இப்போ பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி ஃபீல் ஆகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ கொடைக்கானல் போயிட்டு போட் ஹவுஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2-3 ஏரியா நோட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் அம்மா வேறு கொடைக்கானலில் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சி விட்டாங்க. ஆனால் என்ன இருக்குன்றத சொல்ல மாட்றாங்க. அவங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தெரியும். ஏன்னா சுருளிப்பூருக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அங்கே பூம்பாறை தானே அம்மா. சின்ன வயசில் சுருளிப்பூருக்கு போவாங்க, அப்புறம் களவெட்டை அது மாதிரி போகும்போது எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஆனால் இப்போ மறந்துச்சு. அம்மா இங்கே வந்து இந்த 35 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு சரியாக தெரியல. இப்போ குணா குகையே அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு வந்து தெரியலன்னு தான் சொன்னாங்க. ஸோ பிளான் என்னென்னு சொல்லவே இல்லைல்ல. இன்றைக்கி ஃபுல்லாக கொடைக்கானல் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நைட்டு போயிட்டு பூம்பாறையில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு அங்கே குழந்தை வேலப்பர் கோயில் சொன்னல, முருகர் கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு போக போகிறோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் வீடியோ எடுக்க வேண்டியது இருக்குது. வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி மன்னூர் பக்கம் வர வேண்டியதான். அப்படியே மன்னூர் பக்கம் வந்துட்டு அண்ணாண்ட கூக்கால் போயிட்டு அப்படியே டைரெக்டாக ரிட்டன் தான். ஸோ அங்கே சின்ன சின்ன லேக்ஸு அப்புறம் ஃபால்ஸ்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரியாது, விசாரித்து தான் போகணும் பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணாமல் விட்டுட்டேன். டைம் கிடைக்கலங்க எனக்கு. ஏன்னா காலைல 11 மணிக்கு சுக்கிக்கு போயிடுறேன்னா, அதோட நைட்டு 11 மணிக்கு தான் வரேன். அங்கேயும் எனக்கு பார்க்க முடியல. மைண்டு ப்ரெஷரு. பேக் எடுத்துக்கோ. ஆக்சுவலாக வனப்பகுதின்னு போட்டிருக்காங்க, அது என்னன்னு தெரியல, விசாரிக்கலான்னு போகிறோம். ஹரி கும்பகரை அருவியா சார்? போகலாமா சார்? இல்லையா? ஓகே சார். நான் வந்து பூம்பாறை போகணும் சார். நான் பாண்டிச்சேரி சார். கேமரா ஓடி சார். எப்படி போனால் எப்படி சார் ஏற முடியும்? இப்போ கொடை ரோடு தான் போகணும் மறுபடியும். போய்க்கலாமா? சரி, ஓகே ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. சரி, எத்தனை மணி வரைக்கும் இது அலோடு? அப்படியா? ஓகே, தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். என்னவா, இப்போ நம்ம வத்தலகுண்டுலேருந்து வந்தோம்ல, இப்போ இந்த கும்பகரை ஃபால்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் மேலே வந்து கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்குமா. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடைக்கானல் பார்த்துட்டு வரும்போது இந்த வழியில் போக சொல்கிறாரு அவர். ஏன்னா இப்போ கீழே போயிட்டு அப்படின்னா மறுபடியும் கீழே இறக்கத்தில் போயிட்டு மறுபடியும் மேலே ஏறுற மாதிரி இருக்குமா. அதான் 30 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சுல. ஆனால் பார்க்க தான் 30 கிலோமீட்டர் இருக்குது. 20 ஹேர்பின் பெண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எப்படியும் 1 மணி நேரம் கிட்ட ஆகிடும் போயிட்டுக்கு வர்றது. வரும்போது வேணால் கும்பகரை ஃபால்ஸ் பார்த்துட்டு அண்ணா வீட்டுக்கு போய் ஸ்டே பண்ணிட்டு, டைம் இருந்தால் அதுவும் எந்த நேரத்தில் நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துட்டு இது கல்லணை போகலான்னு ஒரு பிளான் இருக்குது. கரிகால சோழன் கட்டி அந்த அம்சத்தை பார்த்தே ஆக வேண்டும். சூப்பராக வளையத்துக்கு அழகாக இருக்குங்க. ரோடு தரமாக இருந்து இந்த மாதிரி அழகாக பெண்டு வளையறதுக்கு இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக பண்ணலாம். சரி, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப பெண்டு போடும்போது டயர் ஸ்லிப் ஆகிடும். அதனால தான் பார்த்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வேறு இந்த கோன் செட் வர சவுண்ட் கேட்குது.
ஷோரூமில் மாற்ற சொன்னாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாமான்னு கேட்டேன். அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓட்டலாம், ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால தான் அதிகமாக கார்னரிங் பண்ணலை. கட்டு கூட பெருசாக அடிக்கலை, எதுவும் பெருசாக இல்லை, நான் கட்டே அடிக்கலை. ஆவரேஜ் ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஹரி ஓட்டினானா வச்சு நவுத்துவான். ஏன்னா நம்மளுக்கு இதான ஃபஸ்ட் டைம் ஹில் ஸ்டேஷன் ஏறுறது, அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே போவோம். எடுத்தவொடனே போகணுன்னா எப்படி? கொடைக்கானலுக்கு இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது. நேராக தானே 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆதி மனிதன் குகைன்னு போட்டிருக்கு. அது வரும்போது போகலாமா? போமா? 4 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. ஏதோ ஆதி மனிதன் குகைன்னு இருக்குது. எப்படி இருக்கும் அங்கே? நல்லா இருக்குமா? சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. நல்லா இருக்கும்ல அங்கே? சரி, ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, சரி. என்ன போகலாமா? என்ன போகணுன்னு முடிவு பண்ணிட்டா போயிடுவோம். கொடைக்கானலுக்கு வந்துட்டு சரி நம்ம போய் பார்த்துட்டு நல்லா இல்லைனா கூட சொல்லுவோமே. ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க ஆதி மனிதன் குகை சொல்லிட்டு. நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல. நம்ம போயிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவரு கேமராலாம் பார்த்துட்டு பட்டனெல்லாம் பூட்டுறாரு. எனக்கு சிரிப்பு தாங்கலை. ஆனால் கேமரா இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வருது பைக் ஓட்டும்போது. அது ஏன்னு தெரில, எல்லா பைக்கர்ஸுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீட் பிரேக்கில் கீழே ஏதோ இடிச்சுக்கிச்சுங்க. ஸோ இதுதான் ஆதி மனிதன் குகை. பயங்கர ஆஃப் ரோடிங்காக இருக்கும் போல். ரோடு நல்லாவே இல்லைங்க. அங்கே ரோடு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ரோட்டில் போகணுமான்னு தெரில. அந்த ரோட்டில் போய் ஆகணும் போல். இப்போ இறங்கும்போது சொல்லுன்னு இறங்கிடுறோம். இப்போ எங்கேயும் இப்படி தான் இருக்குது. ஆமாம் ஆமாம், இங்கே ஏதோ ஸ்கூல்லாம் இருக்குது. கொடைக்கானல் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக காதுலாம் அடைச்சிக்குது. வரும்போது எப்படா வருது? அதுலேருந்து ரோடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் மறுபடியும் அவர்கிட்ட கேட்டுப்போமா? ஆனால் குகை எந்த பக்கமாண்ணே? இந்த ஆதி மனிதன் குகை எவ்வளோ தூரம் இன்னும்? 1 கிலோமீட்டரா? ரோடு இப்படியே தான் இருக்குமா? பயங்கர கேவலமாக இருக்குது ரோடு. அங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறேன். தெரியாமல் வந்துட்டேன். அப்போவே ஒருத்தர் சொன்னார் ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் அது போல் வந்துட்டோம். 2.5 கிலோமீட்டருமே ஃபுல்லாக ஆஃப் ரோடு. ஆஃப் ரோடாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஜல்லி கொட்டி வச்சுருக்க மாதிரி இருக்குது அந்த ரோடு. இப்போ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து போகிறதுக்கு ஒர்த்தா இல்லைன்னா மனசு கஷ்டமாயிடும். கீழெல்லாம் இறங்கலாமா என்னான்னு தெரில. நடந்து தான் போகணும். வெடிச்சிருமோன்னு பயமாக இருக்குது டயரு. ஹை ப்ரெஷரு, காற்று வேறு அடித்தோம். ஆதி மனிதன் கோவை புரியுங்கண்ணா? இந்த பக்கம் போனால் என்ன வரும்? ஃபாரஸ்ட்டா? ஃபால்ஸ் இருக்கா? என்ன ஃபால்ஸு? எவ்வளோ தூரம் போகணும்? ரோடு இப்படியே தான் இருக்குமா? ஐயோ, 10 நிமிஷம் ஆகுமா? சரி, ஓகேண்ணா. ஏதோ 5 வீடு ஃபால்ஸ் இருக்காங்க. எதை பார்க்க வந்தால் எதை பார்க்குற கதையாக ஆயிடுச்சு. போகலாமாண்ணா? வந்தாச்சு, வா போவோம். யாரையா தெளிவான பதிலே சொல்ல மாட்டானுங்க. இறங்கு. வண்டி இவங்கிட்ட கொடுத்த உடனே ரோடு நல்லாயிருக்கு. அப்படியா? வண்டி விட்டு போகலாம்ல? ஊர் இருக்கா? சரிக்கா, வரேங்க்கா. ஆக்சுவலாக அந்த ஆதி மனிதன் குகை அப்படின்ற ஒரு பிளேஸை பார்க்க தான் வந்தோம். என்ன பண்ணிட்டோம், ஒரு கட்டத்தில் ரோடு நேராக போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இறங்கிட்டோம். அப்புறம் தாண்டி வந்துட்டோம் போல். அதுக்கப்புறம் ஒருத்தர்கிட்ட கேட்டோம், எங்கே போகணுன்னு கேட்டார். இதுமாரி ஆதி மனிதன் குகைக்கு போகணும் அப்படின்னும்.
நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கண்ணே அப்படின்னு. சரி இந்த ரோடு எங்கன்னா போகுதுன்னா அஞ்சலை வீடு ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னார். இது மேப்பில் போட்டு பார்த்தேன், நல்லாயிருக்கு அந்த ஃபால்ஸு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு அக்காக்கிட்ட கேட்டதுக்கு ஏனெல்லாம் வரும் பார்த்து போங்க அப்படின்றாங்க. ஐயோ, இந்த ஆஃப் ரோடிங்கில் மறுபடியும் வண்டி திருப்பி ஏறக்கூட முடியாது போல். ஆனால் ஊர் இருக்கான், அங்கே ஊர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே போய் பார்ப்போம். தேங்க்ஸ்ண்ணா. ஆக்சுவலாக இது ஃபுல்லாகவே நம்ம ஏரியாவில் இது ஐ லவ் யூ பூச்செடின்னு சொல்லுவாங்க. அது பேர் ஐ லவ் யூ பூச்செடி தான் நம்ம ஏரியாவில். இங்கே அது பேர் என்னன்னு தெரில. ஃபுல்லாக பாருங்கள், ரோட்டை பாருங்கள். ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோடிங் ஆஃப் ரோடிங். இது ஆஃப் ரோடிங் கணக்கில் கூட வராது, கேவலமான ரோடு கணக்கில் வரும் போல். நேரப்போ நேரப்போ கல்குவாரிங்க, கல்குவாரி தான் நினைக்கிறேன். கல்குவாரிகள்லாம் இல்லை, அதனால் அது உடஞ்ச மாதிரி இருக்குது. இப்போ ஹரி தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஹரியை பின்னாடி வச்சு வண்டி ஏற மாட்டேங்குது. ஏறுது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் நீயே ஓட்டுறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டை கொடுத்துறேன். ஓ, இது ஃபுல்லாக பீன்ஸ். இது ஃபுல்லாகவே பீன்ஸ் போட்டிருக்காங்க, தெரியுதுன்னு நினைக்கிறேன் கேமராவில். வா, இது கூட பீன்ஸ் தான். அங்கே போய்ட்டு ஃபால்ஸ் எவ்வளோ தூரம்னு கேளு. இப்போ நான் கேட்குறேன் போ. அண்ணா ஃபால்ஸ் எவ்வளோ தூரண்ணே? ஒரே 10 நிமிஷமா? சரி. ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க, கிட்ட போனதுக்கப்புறம் பைக்கை ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு சொன்னாங்க. அப்படியே தண்டவாளம் கிராசிங் மாதிரி தண்ணி கிராசிங் ஆகுது, வீடியோவில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயா இதுவா? ஏறு, ஃபஸ்ட்டு கில் போட்டு. இங்கே ஒரு நீர்வீழ்ச்சி அங்கேருந்தா வருதுன்னு நினைக்கிறேன், அந்த அருவியிலேருந்து தான் இல்லை? இன்னும் கொடைக்கானலே போகல, அதுக்குள்ளே இந்த பேட்டரியும் காலியாகுது. பவர் பேங்க்கில் ரைட் ஏறிக்கோ. ரைட்டு ஏறான்னு சொன்னால் ஒத்தடி பாதை மாதிரி போதுங்க இந்த ரோடு. ஐயோ, இதுக்கு மேலே எங்கே போகிறதுன்னு தெரில. சரி, மேப்பில் பார்க்குறேன். ஸோ இதுக்கப்புறம் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், வண்டி அங்கேயே விட்டாச்சு. ஆக்சுவலாக தேவையில்லாமல் இங்கே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 100-150 மீட்டர் வந்து நடந்து போகணும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்றதுனால சரி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. வண்டி வேறு அங்கே விட்டு வந்திருக்கேன், சேஃபானான்னு தெரியல. ஹலோ, ஒரு நம்பிக்கை யாரையும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு. சைடில் போட்டு எல்லாரியா? சரி பா, இந்த ஃபால்ஸ் எல்லாம் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கேவலமாக இருக்குங்க ரோடு, மட்டமான ரோடு. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அருவியே காணோம். தப்பு பண்ணிட்டோம் போல், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு தேவையில்லாமல். இது உள்ளே வந்து டேரெக்டாக கொடைக்கானலுக்கு போயிருக்கணும். சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணியிருக்கணும். தண்ணியே இல்லை. அதை நம்ம ஹில் ஸ்டேஷனில் பார்க்குறது தான் அறியுது. இப்போது நம்ம ஏரியாலாம் இருக்க தான் செய்யும். நம்ம ஏரியாவில் இருக்கிறதா குட்டை, செப்டிக் டேங்க் தண்ணி, பாத்ரூம் தண்ணி எல்லாம் கலந்து வரும். இந்த தண்ணி பார்க்க அழுக்காக இருந்தாலும் சுத்தமானதுலாம் சொல்ல மாட்டேன், ஹில் ஸ்டேஷனில் அது வருது. ஏதோ ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஓ, ஒத்தாடி பார்த்து போகுது பாரு. போ. ஐயோ, எங்கே போனே தெரில, தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து மாட்டிக்கணும் போல். ஏதோ மரம்லாம் விழுந்துருக்கு, ஏதோ ட்ரக் பண்ணி போகிற மாதிரி இருக்குங்க இது.
வண்டி வேறு ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கோம். வண்டி சேஃபானு வேறு தெரில, பயமாக வேறு இருக்காது. அங்கே போயிட்டு இதை பக்கம் வாடா அவ்வளோ வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்க போது பாரு. அரிய ஒர்த்தா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. ஆக்சுவலாக மோஸ்ட்டாக இங்கே யாருமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. ஆனால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே வந்தால். ஆனால் தயவுசெய்து வந்துடாதீங்க. ஹரி நம்ம மேலே வந்துட்டோம். ஹரி ஃபால்ஸ்க்கு மேலே. ஹரி இப்போ நம்ம அங்கே வண்டி விடும்போது ஒரு ட்ரக் வண்டி போச்சுல்ல, பசங்களாம் போனான்ல, நம்ம மட்டும் அங்கே வண்டியை வானவரையே விட்டு வந்துட்டோம்ல. அப்படியே தூக்கி அவங்க வண்டி மேலே ஏறி வச்சுட்டு எடுத்துன்னு போயிட்டான்னா என்ன பண்ணுறது? ஆ இங்கே சிசிடிவி கூட வச்சுருக்க மாட்டானுங்க. பாத்தியா? ஐயோப்பா பயங்கரமாக இருக்குங்க இங்கே. ஆக்சுவலாக டாப்பில் இருக்கும். நம்ம என்னாரி இறங்கலாமா? சேஃபா? ஆக்சுவலாக இதோ இருக்குல்ல, இது வந்து கீழே ஊற்றுற மாதிரி பார்க்கணும். எப்படி இருக்கு? இருக்கா? ஆக்சுவலாக நம்ம டாப்புக்கு வந்துட்டோம். இந்தோ போகுது வழி. ஆனால் கீழே இறங்கி பார்க்க முடியுமான்னு தெரில. கீழே இறங்குற மாதிரி தானே இருக்கு. ஹரி மனசுக்குள்ள நினைப்பான், மோட்டோ விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தியேடா, என்ன பண்ணி வச்சிருக்கடா இங்கே. ஹரி நீ அடைவா, நீ அடைவா, நீ இருக்கிற பொண்ணு கிடைக்கலன்ற காண்டில் ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுருவேன். ஆக்சுவலாக டாப் வியூங்க அது. அப்பா வேற மாதிரி இருக்கு. டீசெண்டாக அருவியில் தண்ணி வந்துட்டுருக்கு. கீழே குளம் மாதிரி இருக்குது, தெரியுதான்னு தெரில. மோஸ்ட்டாக இங்கே யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அஞ்சல் வீடு ஃபால்ஸ் தானே? அஞ்சல் வீடு ஃபால்ஸு. ஆ இதுதான் அஞ்சல் வீடு ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அஞ்சல் வீடு ஃபால்ஸ். ஆக்சுவலாக கீழே போய் பார்த்தா நல்லாயிருக்கும். இப்போதைக்கு கீழே போகிற மாதிரிலாம் இல்லை. இங்கேயே மணி ஏற்றேன் 2 ஆயிடுச்சு. இன்னும் 4 மணிக்குள்ளே கொடைக்கானல் போனால் தான் 5 மணிக்குள்ளே போட்டிங் பண்ண முடியும். சரி கைஸ், இதோடு நாங்கள் டேரெக்டாக சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் தான். இங்கே மனிதன் குகையா என்னது, ஆதி மனிதன் குகைன்னு ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னோம்ல. ஆக்சுவலாக அங்கே போகல, ஆனால் போகிற வழி தான். ஆனால் அங்கே போயிட்டு போகிறதுக்கு எப்படி லேட் ஆகும் போல். இப்போ 4 மணிக்குள்ளே இப்போ கொடைக்கானல் போனால் தான் போட்டிங் பண்ணிவிட்டு அப்புறம் 2-3 ரோஸ் கார்டன், அப்புறம் கூக்கர் கார்டனோ ஏதோ சம்திங் ஏதோ கேள்விப்பட்டேன். அது 2த்தையும் பார்த்துட்டு ஒரு 6-7 மணிக்குள்ளே பூம்பாறை போக முடியுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா எங்கள் அம்மா வேறு திட்டிகிட்ருக்காங்க, நீ 7 மணி ஆச்சுன்னா நீ பூம்பாறை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு, இருட்டிலலாம் இறங்காது அப்படின்ட்டாங்க. அதனால் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 6 மணிக்குள்ளே நம்ம ரோஸ் கார்டன் 2த்தையும், ரோஸ் கார்டன் அப்புறம் குக்கர் கார்டன்
அப்புறம் போட்டிங்கில் அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டேரெக்டாக ஒரு 4 தான் இன்னும் சில்வர் ஃபால்ஸு, அப்புறம் அதான் அந்த 2 கார்டனு, அப்புறம் போட்டிங் முடிச்சுட்டு அதோட நைட் ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். அதோட காலையில் எழுந்துச்சி தான் பூம்பாறை கோயில் போயிட்டு ஆமாம் சாமி கும்பிட்றதுக்காக போயிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு வேலை இருக்குது. ஸோ இப்போ இதோட இந்த விலாகை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதோட சில்வர் ஃபால்ஸ் போயிட்டு நான் விலாக் எடுக்கிறேன்.